Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலரை தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் விழுகணும். இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. கரண்டியை ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக பெரிய பூந்தியாக நமக்கு விழுந்துடும். ஸோ அதனால் கரண்டி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு செட்டு நீங்கள் பூந்தி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா திரும்ப அந்த கரண்டியை வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்த செட்டு போடணும். இல்லைன்னா உங்களுக்கு உருண்டையாக அந்த பூந்தி இருக்காது. இப்போ பாருங்கள், பூந்தி நல்லா முத்து முத்தாக பொரிஞ்சிருந்துச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம பொரிச்சு வச்ச பூந்தியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பூந்தி பிடிக்க வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமானதும் இதை வெளியில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டரில் அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி பாகுபதம் ஒரு சிறு கம்பிப்பதம் வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரியை உள்ளே சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூந்தியை சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல கொஞ்சமாக பூந்தி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அது அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பூந்தி பிடிச்சிடலாம், லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், 2 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். இந்த பூந்தி லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.